பாலாஜி, விஜயின் ரசிகர்கள், அதாவது தொண்டர்கள், தாவேகா தொண்டர்கள் தற்பொழுது உச்சத்திலே இருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். இன்னும் முடிவே வரவில்லை. எலெக்ஷன் தான் முடிந்திருக்கிறது. யார் வெற்றி பெறப் போகிறார் தெரியவில்லை. வாக்கு சதவீதம் அதிகரித்து, ஆனால் வாக்குகள் அதிகரிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் சென்னையிலே வாக்குகள் அளவு கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் குறைந்திருக்கிறது. 3 லட்சம் வாக்குகள் குறைந்திருக்கு என்பதுதான் புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. இந்த சூழ்நிலையில் டிவிகே வாரியர்கள் என்ற விஜயின் ரசிகர்கள், தொண்டர்கள் உச்ச கட்டத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் தற்போது இன்னும் தேர்தல் முடிவுகளே வாக்குகளே எண்ண ஆரம்பிக்கவில்லை. ஆனால் விஜய் ஜெயித்து விட்டார் என போஸ்டரே அடித்து விட்டார்கள். அந்த போஸ்டர்கள் தற்போது திருப்பூர் பக்கத்திலே, திருப்பூர் தொகுதியிலே அந்த எம்எல்ஏ, அவருடைய போட்டியில் போட்டு எம்எல்ஏ முதல்வராகிவிட்டார். அவரும் எம்எல்ஏ ஆகிவிட்டார். நீங்கள் பார்க்கலாம், தற்போது 70,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து தளபதி விஜய் அண்ணாவை 2026 தமிழ் முதல்வராக்கிய பெருவாரியான வாக்கு வெற்றி பெற செய்த பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி என அறிவித்து விட்டார்கள். சென்னை பெரம்பூர் தொகுதி மட்டுமல்ல, திருச்சி கிழக்கு தொகுதி 2 தொகுதிக்கும் சேர்ந்தே இந்த வெற்றி போஸ்டரை இப்பொழுதே அடித்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த திருப்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் விஜயராஜ் அவரும் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற்று விட்டார் என்றும் அனைத்து பொதுமக்களுக்கு நன்றி என நன்றி போஸ்டர்களை அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அளவுக்கு முன்கூட்டியே செய்கின்ற அலப்பறை என்பது உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் கூற வேண்டும். இது ஒரு புறம் என்றால், அடுத்து நாம் பார்க்க போது இன்னும் ஒரு அதிர்ச்சி. டிவிகே வாரிகளுடைய அடுத்த அதிர்ச்சி என்னவென்றால், அமைச்சரவை பட்டியலே தயாராகிவிட்டது. யார் யாருக்கு எந்த அமைச்சர் பதவிகள் என்பதையே போட்டு விட்டார்கள். தற்போது இதுவும் வைரலாக சென்று கொண்டிருக்கிறது. விஜய் முதலமைச்சர், உள்துறை, மகளிர் குழந்தைகள் மேம்பாடாம், கோபிச்செட்டிப்பாளையத்தை செங்கோட்டையன் பொதுப்பணித்துறை, ஆதவர்ஜுனா செய்தி விளம்பரம் சுற்றுலாத்துறை, ஸ்ரீநகர் புசி ஆனந்த் போக்குவரத்து துறை, மயிலாப்பூர் வெங்கட்ராமன் நிதித்துறை, அவர் ஏற்கனவே பொருளாதார இருக்கிற கட்சியிலே தாவேக்காவிலே, எனவே நிதித்துறையாம், அருண்ராஜுக்கு உணவுத்துறை, மரிய வில்சனுக்கு உயர்கல்வித்துறை, நிர்மல்குமாருக்கு சீர்மரபினர் பிற்பட்டோ சீர்மரபினர் நலத்துறை, காரைக்குடி பிரபுவுக்கு பால்வளத்துறை, மயிலம் விஜய் நிரஞ்சனுக்கு தகவல் தொடர்பு, மதுராந்தகம் இல்கேத்தனுக்கு சுகாதாரத்துறை என கிட்டத்தட்ட 29 அமைச்சர்கள் பட்டியலை போட்டு அவருடைய இலாக்கா விவரங்களையும் அறிவித்து விட்டார்கள். இதுவும் தற்போது வைரலாக சென்று கொண்டிருக்கிறது. டிவிகே வாரிகளுடைய கைவரிசை தான் இது என்பது நன்றாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, விஜய் பொறுப்பே பதவி சிஎம் ஆக, முதலமைச்சராக எப்போது பதவியேற்க போகிறார் என்பதையும் சொல்லிவிட்டார்கள். வரும் மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அவர் பதவியேற்க இருக்கிறார். வரும் வெள்ளிக்கிழமை மே 8ஆம் தேதி முதலமைச்சராக விஜய் பதவியேற்பார் என்றும் அவர்கள் தீர்மானம் செய்து அதையும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஜோசியர்களும் அதை தான் குறித்துக் கொண்டிருக்கிறார்களாம் விஜய்க்கு. என விஜய்க்கு அருகில் நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் தற்போது அந்த தகவலையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எலெக்ஷன் தான் முடிந்திருக்கிறது. வாக்குகள் எண்ண வேண்டும், வாக்குகள் எண்ணி இவர்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும், டிவிக்கு பெரும்பான்மை பெற வேண்டும், விஜய் வெற்றி பெற பல விடயங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த விஜயுடைய வாரியர்கள், அவருடைய ரசிகர்கள், தொண்டர்களுடைய அலப்பறை என்பது இதுவரை தமிழகம் காணாத அளவிற்கு என்று சொன்னார்களே, வரலாறு காணாத அளவிற்கு வாக்குப்பதிவு சதவீதம் உயர்வு என்று, அது போன்ற சரித்திரம் காணாத அளவுக்கு இந்த அலப்பறை என்பது உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. அதனுடைய எதிரொலிதான் தற்போது நாம் பார்க்கின்ற இந்த போஸ்டர்கள். அதாவது தேர்தல் முடியும், வாக்கு எண்ணிக்கையே தொடங்கவில்லை. அது இன்னும் 9 நாட்கள் இருக்கிறது, 8 நாட்கள் இருக்கிறது முழுமையாக. ஆனால் தற்போதே போஸ்டர் அடித்து ஒட்டி விட்டார்கள். எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம் என்று, 70,000 வாக்கு என்ற அளவிலே வித்தியாசம் என்றும் போட்டு போஸ்டரை அடித்து விட்டார்கள். அமைச்சரவை பட்டியலும் வெளியிட்டு விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் தேதி நாளும் குறித்து விட்டார்கள். எனவே உச்சக்கட்ட அலப்பறையிலே டிவிகே வாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் இதுவும் தற்பொழுது வைரலாக டிஜிட்டல் உலகிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் பொழுதுபோக்காகவும் மாறிக்கொண்டிருக்கிறது இவை அனைத்தும் என்றே சொல்ல வேண்டும். அதுதான் யதார்த்தமாக இருக்கிறது பாலாஜி.